சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் மாணவர் இவங்களுடைய உறவு எப்படி பலப்பட்டு நிற்கிது, எந்த அடிப்படையில் பலப்பட்டு நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, கேள்வி பதில் அப்படிங்கிறதுல தான் பலப்பட்டு நிற்கும். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்குறது, மாணவர்கள் ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்குறது, இதில் தான் அந்த அறிவு மூலமாக அறிவினா அறியாவினான்னு தெரிஞ்சதை வச்சு ஆசிரியர் கேட்பார், தெரியாததை வச்சு மாணவர்கள் கேட்பாங்க. இதில் ஆசிரியருக்கு கேட்குற கேள்விக்கு பையங்களுக்கு பதில் தெரியாட்டி பரவாயில்லை, ஆனால் மாணவர்கள் கேட்குற கேள்விக்கு ஆசிரியருக்கு பதில் தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது விபரீதத்தில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஒரு பையன் கேட்டான் மிஸ்ஸுக்கிட்ட, மிஸ் KNOW நோ அப்படின்னு அதை சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக அது க்னோ அப்படின்னு தானே வாசிக்கணும், அது ஏன் கே தொலைஞ்சு போகுது, மிஸ் ஆயிடுது சொல்லும்போது அப்படின்னு கேட்டான். அப்புறம் கேட்டான் HOUR ஹவர், HONOUR ஹானர் அப்படின்னு. இதில் ரெண்டுலேயும் ஹச் தொலைஞ்சு போகுது, அவர்னு சொல்கிறோம் ஆனர்னு சொல்கிறோம், இந்த மாதிரி எழுத்துக்கள் ஏன் தொலைஞ்சு போகுது, விடுபட்டு போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ரொம்ப வித்தியாசமான கேள்வி தான். அவன் ஸ்கூலில் 1வது 2வது படிக்கிற பையன். அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம விளக்கமாக விபரீதமாக சொல்லிட்டோம்னா அது விபரீதத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஏன்னா அது மொழி ஆராய்ச்சியில் லத்தீன், கிரீக்கு இந்த மொழிகளிலிருந்து வர்ற சொற்களை அப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. அது மொழி ஆராய்ச்சிக்கு சரியாக வரும். சின்ன கிளாஸ் பசங்களுக்கு எப்படி அதெல்லாம் விளங்க வைக்கிறது? உடனே மிஸ்ஸு சொன்னாங்க, டே அது மிஸ்டு லெட்டர் கிடையாது, தொலைஞ்சு போன லெட்டர் கிடையாது, அந்த லெட்டர் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் சைலண்ட்டாக இருக்கும், அமைதி எழுத்துக்கள் அப்படின்னு அதுக்கு பேர். அவர் அப்படின்னா ஹச் சைலண்ட்டு, ஆனர் ஹச் சைலண்ட்டு, நோ அப்படின்னு சொல்லக்கூடாது, நோ அப்படின்னா கே சைலண்ட்டு, இப்படி சொல்லணும்ப்பா. அப்பவும் அவனுக்கு புரியலை, சின்ன பையன் தானே. மத்தியானம் லஞ்ச் பீரியட் வந்துச்சு. மிஸ்ஸு வீட்டிலேருந்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு வருவாங்க, லஞ்சு பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு ஓவன் இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன், அதுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் சூடு பண்ணி கொடுத்துரும், டப்பாவை திறந்தால் சூடாக சாப்பிட்லாம். அந்த கேள்வி கேட்டான்ல, அவர்னா என்ன, ஆனர்னா என்ன அப்படின்லாம் கேட்டான்ல, அவனை கூப்பிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸை கொண்டு போய் ஹீட் பண்ணி கொண்டு வா, ஆஃபீஸில் போய் கொடுத்து ஹீட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு போனவன் சேரல. உடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் வந்தால் வெறும் டப்பாவை கொடுக்குறான். என்னடா நான் சொன்னேன், நீ என்னடா பண்ணியிருக்க? மிஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஹீட் பண்ணி கொண்டு வர சொன்னேன், நான் ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னா. என்னடா அப்படின்னா, ஆமாம் அந்த அவர் ஆனர் எல்லாத்துலேயும் ஹச் சைலண்ட்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் சொன்னதுலேயும் ஹீட் பண்ணி கொண்டு வான்றது ஹச் சைலண்ட்டு போல் இருக்குன்னு நான் ஒதுக்கிட்டு பார்த்தேன், ஈட்டுன்னு இருந்துச்சு. ஆஃபீஸ்லேயே உட்காந்து நல்ல சாப்பாடு மிஸ், அருமையாக சாப்பிட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். ஒரு சயின்ஸ் வாத்தியார் பையன்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்கே எந்திரி எலக்ட்ரிசிட்டி சொல்லு அப்படி. பையன் எலக்ட்ரிக் குட்டி அப்படின்ட்டு இருக்கான். ஏய் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லணும்டா, எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்லக்கூடாது. 4 தடவை சொன்னார். அப்படி தான். உங்கள் அப்பா என்ன படிச்சிருக்காரு? அவரும் BA படிச்சிருக்காருன்னா, நாளைக்கு உங்கள் அப்பா கூப்பிட்டு வா அப்படின்ட்டார் வாத்தியார். அவங்க அப்பா வந்தார். என்னங்க உங்கள் பையன் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். சார் அவன் கெப்பா குட்டியே அப்படி தான் சார், இதை போய் பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க சார் அப்படின்னாரு பாருங்க. ஓஹோ, அப்பாவே அப்படி இருந்தால் பிள்ளை இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வாத்தியார் விட்டுட்டார். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.